அந்த சிலபஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதையும் மீறி டவுட் இருந்ததுன்னா நாமக்கல் பிரான்ச் ஃப்ரீ சோர்ஸ் தான். நீங்கள் வந்து டவுட்டை கேட்கலாம். சார் மென்டரிங் பண்ணுவார், ப்ளஸ் நாங்களும் டீம் இருக்கோம். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போக போகிறீங்கிறத ஃபீல்டை சூஸ் பண்ணணும். நாட் ஓன்லி நம்ம அகாடமிக் மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக இப்போ இன்ஜினியரிங் லைன் போகிறீங்க அப்படின்னா அந்த லைன் நீங்கள் தான் அவங்க ட்ரை பண்ணணும். உங்கள் கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் அப்புறம் சார் சொன்னாங்க டிஎன்பிசியோட சேம் சிலபஸ், இது ரெண்டையும் படித்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்கள் போஸ்டிங்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் 4 வருஷம் என்ன படிக்கிறதுன்றது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு எவ்வளோ ஒரு பீரியட் இந்த மாதிரி நாங்கள் யாராவது வந்தோம்னா உட்காந்து டக்குன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் எப்போ உங்களுக்கு தெரியும்னா அந்த 4th இயர் முடிக்கணும்னா வாழ்க்கையோட அனுபவம் தெரியும். இன்னொன்று வேலை வாங்கினீங்களா வாங்கலையாங்கிறது சொசைட்டி உங்களை பார்க்கக்கூடாது, வேலை மாதிரி இருக்கும். சரியா? அப்போ வரைக்கும் நம்ம என்னன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மொபைலுக்கு கூட நம்ம வேலைக்கு போயாகணும்னு ஒரு நிலைமை இருக்குவாங்க. ஏன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுப்பா? மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கே நீங்கள் வேலைக்கு போகணும். உண்மையாக சொன்னால் நீங்கள் வேற எதுக்கும் ஜென்ரலாக சொல்லுங்கள், மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி அது நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வேலை அந்த குரூப் அதை வேகாந்த ஒரு ஜென்ரலுக்கு உங்களுக்கு 34 ரைட்டா. அதே குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் என்ட்ரினா 21, மேக்ஸிமமுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை 2 to 8 ரைட்டா. எப்போ வேணா நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம். ஆனால் அதுக்காக எப்போ எழுதலாமா?